ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே இது கூட 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து தூள் தனியாக வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வேக வச்சு உதிரியாக்கி வச்சுருக்க சாப்பாட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள்.